கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 49வது அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இங்கு கர்த்தருடைய வசனம் அருமையாக வருகின்றது. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன். நீ என் தாசன் என்றால் என்ன? கர்த்தர் விரும்புகின்ற ஒரு நபர், என் ஊழியக்காரன். தாசன் என்றால் ஊழியக்காரன் என்றும் பொருள்படும். விரும்புகின்ற ஒரு நபர், நீ என் தாசன், நான் நேசிக்கிற ஒரு நபர் என்று சொல்லி கர்த்தர் அன்போடு சொல்வதுதான் நீ என் தாசன் என்று சொல்லுவது. அதனோடு கூட இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகின்றார். நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூடயே இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆனால் இங்கு நான் உன்னில் மகிமைப்படுவேன். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. யோசித்து பாருங்களேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ரட்சிப்பது, நம்மை காப்பது, இவையெல்லாம் கூட ஒரு விதத்தில் இருந்தாலும், ஆனால் மகிமைப்படுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு இருந்து அரிய பெரிய காரியங்களை செய்வது அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அடையாளமாக இருக்கும். பிரியமானவர்களே, தாவீதோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருந்தார், அவன் வர வர விருத்தியடைந்தான் என்று பார்க்கின்றோம். அப்போது கர்த்தர் கூட இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்ய முடிகின்றது, விருத்தி அடைய முடிகின்றது. பிரியமானவர்களே, யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். அதனோடு கூட பாருங்களேன், ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். அதான் அங்கே பெலிஸ்தர் தேசத்து ராஜாவும் அவங்களோடு இருந்தவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவரோட சண்டை போட்டு அவர் இங்கே இருக்காதீங்க, இங்கேருந்து போயிரு என்று சொல்லி விரட்டினாங்க. ஆனால் தேடி சமாதான உடன்படிக்கை செய்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் கூட இருக்கிறத சுற்றி இருக்கிற எல்லா சகல ஜாதிகளும் சகல தேசங்களும் கண்டு பயந்து கொண்டிருந்தன என்று சொல்லி எரிகோல ராகாப் என்ற வேசி சொல்லுகின்றாள் இல்லையா? உங்களை குறித்து எங்களுக்கு இருதயமெல்லாம் கரைந்து போகத்தக்கதான பயம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் என்னன்னா கர்த்தர் கூட இருந்து மகிமைப்படுவது. நீங்கள் ஒரு பெரிய காரியம் செய்கிறீங்க, அவங்கள கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் வகுப்புலையே அல்லது உங்களுடைய ஸ்கூல்லையே உங்கள் பிள்ளைங்க நம்பர் 1 வர்றாங்க படித்து, அல்லது ஸ்டேட்டில் நல்ல ஒரு பெரிய எக்ஸாம் எழுதுனதில் நல்ல மார்க் எழுதி நல்ல ஒரு கேடரில் வர்றாங்க, அல்லது விளையாட்டில் விளையாட்டு போட்டிகளில் ஸ்போர்ட்ஸ் டேயில் உங்கள் பிள்ளைங்க நிறையா மெடல் வாங்கிட்டு வர்றாங்க. இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் இப்படி சிறந்திருக்கும்படியாக நடக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? இது ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்போ கர்த்தர் நம்மிலே இருந்து அது மகிமைப்படுவது. கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்யும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இப்படித்தான் கர்த்தர் நம்மை பார்த்து, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். கர்த்தர் நம்மோடு கூட பராக்கிரமசாலியாக இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அதிலே ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் கூட இருந்து செய்யும் பொழுது அதிலே தோல்வி இல்லை, எல்லாவற்றிலும் ஜெயத்தையே நாம் காண்கின்றோம். இதுதான் கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுகிற காரியம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் என் தாசன் என்று சொல்லி அழைத்து உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறீர். இதோ இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக அந்த வார்த்தை கடந்து வருகின்றது. உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து நீர் மகிமைப்படுவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்கும் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் நீங்கள் சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு வரலாம். இன்று சென்னை ஆசீர்வாத திருச்சபையிலே ஆசீர்வாத பண்டிகை, அதாவது ஸ்தோத்திர பண்டிகையாக அனுசரிக்கப்படுகின்றது. கர்த்தருடைய கிருபையினாலே ஆசீர்வாத திருச்சபை ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு 13 வருடங்கள் நிறைவு பெறப் போகின்றது. எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஆராதனையாக இன்று நடைபெறுகின்றது. நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.